Good morning everyone. I am Mrs. Madhuri from Mount Zion Metric Higher Secondary School. In last session we discussed Unit 2, Lesson 2, Move, Turn and Point. In that topic move, we saw the two options, that is move right and move left. That means we have to move the sprite forward and backward. Likewise, in turn option we saw how to turning the sprite based on the degrees of a circle. Rotate, that means turning means rotate. எப்படி வந்து ஒரு sprite வந்து ஃபுல்லாக rotate பண்ணுறதுன்றத லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் பாயிண்ட் இன் டைரக்ஷன். we saw the 4 option totally. that means அந்த ஸ்ப்ரைட்டோட டைரக்ஷன்ஸை 4 டைரக்ஷன்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். that is 90 degree, minus 90 degree, 0 degree and 180 degree. So let us move on to the lesson number 3. Go and glide and changing position. Before move on to this topic, let us see some learning objectives. That means what are all the options we are going to learn in this topic. See the first one, XY position, motion blocks, go to X and Y block, glide 1 second to XY, change X by, set X2, change Y by and set Y2. So these options are we are going to discuss today. Let us see the first one, XY position. The X position value determines the horizontal location of the sprite. So what they explain here, the X position value determines the horizontal location of the sprite. So X position எப்படி இவங்க define பண்றாங்க அப்படின்னா ஸ்ப்ரைட்டோட ஹாரிசாண்டல் லொக்கேஷன் அப்படின்றாங்க. நம்ம ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸில் ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் விண்டோஸ் பார்த்துருப்போம். அதில் ஸ்டேஜ் அப்படின்ற அந்த ஏரியாவில் தான் கேட் ஸ்ப்ரைட் வந்து விசிபிளாக இருக்கும். ஸ்டேஜில் தான் we have to add the sprite. நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் அதோட ஹரிசாண்டல் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று நீ ட்ரா பண்ணுற அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் பொசிஷன். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் நீ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண அப்படின்னா தட் இஸ் எக்ஸ் பொசிஷன். நெக்ஸ்ட், த ஒய் பொசிஷன் வேல்யூ டிட்டர்மைன்ஸ் த வெர்டிக்கல் லொக்கேஷன் ஆர் ஹைட் ஆஃப் த ஸ்ப்ரைட். ஒய் பொசிஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா வெர்டிக்கல் லொக்கேஷன். தட் மீன்ஸ் அதே மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஸ்டேஜில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஃப்ரம் அப் டு டவுன், அப்லேருந்து டவுன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நீ ஒரு லைன் ட்ரா பண்ண அப்படின்னா தட் இஸ் வெர்டிக்கல் லொக்கேஷன். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்ப கிராஃபில் எல்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம். கிராஃபில் பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஒய் நம்ம போடுவோம்ல ஆங்கிள்ஸ், தட் இஸ் ஓகே. அப்போ எக்ஸ்ன்றது ஹரிசாண்டல் லைன், ஒய்ன்றது வெர்டிக்கல் லைன். See, the screen is a 480 into 360 rectangle. ஸோ இந்த ரெக்டாங்கிளை எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ஏரியா எப்படி கவர் ஆகும்னா 480 into 360. ஸோ சச் தட் இதில் வந்து எக்ஸ்பொசிஷன் அப்படின்றது எங்கே ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ரம் 240 to -240 ப்ளஸ் 240லேருந்து -240 அப்படின்றது தான் அந்த எக்ஸோட பொசிஷன். ஸோ ப்ளஸ் 240 எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ரைட் மோஸ்ட் ஸ்ப்ரைட். ஓகே, -240 லெஃப்டில். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோன்னா அந்த லெஃப்டில் வந்து -240லேருந்து ரைட்டில் +240 வரைக்கும் எக்ஸ் பொசிஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒய் பொசிஷன் அதே மாதிரி வி ஆல்ரெடி டோல்டு டாப்லேருந்து பாட்டம்க்கு, அப்போ ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ டாப் பொசிஷன் வந்து ஹையஸ்ட் +180 அப்படின்னும் லோயஸ்ட்டை வந்து -180 they have to define. So let us clear students. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹரிசாண்டல் ஒரு லைன் போடுற அது எக்ஸோட பொசிஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ரேஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆகுது 240 to -240. அதே மாதிரி வெர்டிக்கல் வெர்டிக்கலில் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அந்த வெர்டிக்கல் லைன் டாப் வந்து 180 அப்படின்னும் டவுன் வந்து -180 சொல்கிறாங்க. See this picture. இப்போ நம்ம சொன்னதை பிக்சரில் டிஃபைன் பண்ணியிருக்கேன் பாரு. Is it clear all of you? So that is X position and that is Y position. So X வந்து -240லேருந்து +240 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி Y வந்து 180 to -180. So let us see the center of the picture. சென்டரில் X and Yயோட பாயிண்ட்ஸ் வந்து 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So it indicates the middle position of the
stage. இது எதை indicate பண்ணுதுன்னா middle position of the stage அப்படின்னா x and y both values 0 இருந்ததுன்னா that is considered as a middle position. Okay. See x coordinates. So extreme left of the stage up to minus 240. We already know. Yes, left la வந்து minus 240. Likewise, extreme right of the stage up to 240. Next, y coordinates. So extreme top of the stage up to 180. Extreme bottom of the stage up to minus 180. Let us see the middle position is x and y. Both are 0. So all of them clear this. So இப்போ உனக்கு ஒரு clear idea இருக்கா நம்ம ஸ்டேஜோட rectangle area அதில் வந்து x position என்ன y position என்ன clear நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. Let us move on to the next. So let us see the go to block. The block set its sprites x and y position to the specified amounts. So the go to block அப்படினா என்ன அப்படினா x and y அப்படின்ற பொசிஷனுக்கு we have to give a values. நம்ம கொடுக்கிற values பேஸ் பண்ணி it is the sprite is moving that side. Go to அப்படினாலே நார்மலா நமக்கு என்ன go to அப்படினா என்ன இங்க இருந்து அங்க போ நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ற பிளேஸ்க்கு ஸ்ப்ரைட்டை வந்து மூவ் பண்ண சொல்றது அந்த go to block ஓட யூஸ். So we instruct the sprites go to that position. இந்த பொசிஷன் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா x வந்து -240 ல இருந்து +240, y is 180 to -180. So in the in between numbers in between குள்ளர we have to give a values. நம்ம கொடுக்கிற values கேத்த மாதிரி it will be move. That means the sprite will move. See the go to block is divided into two sections totally. First one is go to mouse pointer. Second one go to random position. Let us see the first one. So the block sets its sprites x and y position to that of the mouse pointer. Mouse pointer அப்படின்ற ஆப்ஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லேர்ன் பண்ணோம். மவுஸ் பாயிண்டர் அப்படினா என்னன்னா நம்ம மவுஸ் எங்க பாயிண்ட் பண்றோமோ that means cat sprite ஓட ரைட் சைடு இருக்கும் அந்த மவுஸ் பாயிண்டர் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துக்கு என்ன ஆகும் அந்த கேட் ஸ்ப்ரைட் வந்து மூவ் ஆகி வரும். தட் இஸ் கோ டு மவுஸ் பாயிண்டர். நெக்ஸ்ட் கோ டு ரேண்டம் பொசிஷன். ரேண்டம் பொசிஷன் அப்படின்னா இட்ஸ் மூவ் எனிவேர் ஆன் த ஸ்டேஜ். ஸ்டேஜோட எந்த பிளேஸில் வேணால் ரேண்டமாக இட் வில் பி மூவ். The block set it moves the sprite to a random position. That means it move anywhere in the sprite. Next block glide seconds to x and y block. So the block moves its sprite steadily to the specified x and y position in the specified amount of seconds. Let us note on all of you. So இதுவும் வந்து ஸ்ப்ரைட் வந்து மூவ் தான் ஆகும். எப்படின்னா நம்ம கோ டுல வந்து இட் should not contain any டைமிங் எதுவும் கிடையாது. go to that particular position அப்படின்னா it immediately moves. But coming to the glide, the block moves its sprite steadily to the specified x and y position in the specified amount of seconds. நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ இந்த செகண்ட்ஸ்குள்ளர என்ன ஆகும் இந்த ஸ்ப்ரைட் வந்து it will be move. அந்த x and y பொசிஷனுக்கு நம்ம கொடுக்குற டைம்குள்ளர it will be move. That is glide option. So difference between go to block and glide. So ரெண்டுக்கும் என்ன difference? So this block will move the sprite to a specified position in an instance. அப்ப go to blockல என்ன ஆகும் அப்படின்னா instance. They use the word instance. Instance அப்படின்னா என்ன immediate. நம்ம go to அப்படின்னு சொல்லிட்டு x y க்கு பொசிஷன் கொடுத்த உடனே immediate the sprite will be move on that location. But coming to the glide, the movement of this block will look like as if the sprite is gliding or sliding from this position to the coordinate specified. That means what? நம்ம ஸ்ப்ரைட் வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்குப்ப ஓகே கிளைடை யூஸ் பண்ணி we have to give some values. Let us see எக்ஸோட வேல்யூ வந்து -149, ஒயோட வேல்யூ 49 அப்படின்னு கொடுத்துருக்கோம். கிளைடில் we give a time 1 second. அப்போ இந்த ஸ்ப்ரைட் என்ன பண்ணுன்னா அதோட லொக்கேஷன்லேருந்து அது ஆல்ரெடி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 1 செகண்ட் ட்ராவல் பண்ணி இட் மூவ் டு த எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன். ஓகே பட் கம்மிங் டு த கோ டு எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸும் 100 இருக்குது ஒய்யும் 100 இருக்குது. go to ல we should not mention any timing. ஸோ அப்போ ஸ்ப்ரைட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் இமீடியட்டாக it will move to that particular location. is it clear all of you ma? go to அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து அந்த ஸ்ப்ரைட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் மூவ் ஆகும். பட் கிளைட் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த டைமிங் வரைக்கும் அந்த டைமிங்குள்ளே it will be move. it will take that some time. okay it will take that time and then move. go for a next one. set x to block and set y to block. See x2 y2 அப்படின்னா என்ன? first x2
The block changes the selected sprites x position to a specified value. X க்கு மட்டும் நம்ம positions வந்து கொடுக்கறோம். ஓகேவா? X மட்டும் எனக்கு மூவ் ஆனா போதும். Already we use the go to option யூஸ் பண்ணிட்டோம். So now I change only the x position. அதே மாதிரி y position. The block set its sprites y position to a specified amount. எனக்கு y மட்டும் change பண்ணிக்கிறது. Okay? Likewise come to the x1. The set x2 block may be used instead of the go to xy block. There is no need to set the y position when it does not change. I already told no. நம்ம ஆல்ரெடி ஒரு go to block யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து எனக்கு y ஓட block நான் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். எனக்கு y position அப்படியே வந்து இருக்கட்டும். I want to change only the x block அப்படின்னா we have to use the set x அப்படின்ற block. அதே மாதிரி y block. The set y2 block may be used instead of the go to x and y block. There is no need to set the x position when it does not change. So x position எனக்கு change ஆகல அப்படின்னா நான் எந்த x position change பண்ண வேணாம். I want to change only the y position means I have to go for option set y2. Is it clear all of you ma? Set x2 அப்படின்னா we use already the go to option. Go to optionல x and y க்கு ஒரு values கொடுத்துட்டோம். Next we felt only we have to change x அப்படின்னா use the set x2 option. அதே மாதிரி only we have to change y option means we go for a set y2 option. Is it clear all of you? Okay, let us move to the demo. இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறோம், டெமோவாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ let us open a Scratch application all of you. See, we already know the screen. See the sprite. This is a stage. So இது ஒரு rectangular space already சொன்னாங்களா. இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், x position and y position. So x position அப்படின்னா என்னன்னா, see நான் cat sprite யூஸ் பண்ணி உனக்கு லொக்கேஷன் காட்டுறேன். So in the left to right, it is x position. Y position top 180 and bottom is minus 180. It is y position. Clear? Go for exercise all of you. Go to block. Come to the script tab. In the script tab la go for a motion block. In the motion block la x2 அப்படின்ற ஒரு block இருக்கா. See go to block la x and y இருக்கு. So drag and drop to your script area. The block drag பண்ணி உன்னோட script areaல paste பண்ணிட்டு, see I have to change the value for the x. 89 and 120. Okay, so x oda position 89 கொடுத்திருக்கேன், y oda position 120 I give. Now see the cat sprite நமக்கு சென்டரா மிடில்ல இருக்கு. So options கொடுத்துட்டு I have to click the go to option. நமக்கு எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீ ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் நீ கிளிக் பண்ணாதான் கேட் ஸ்ப்ரைட் வந்து உனக்கு அதுக்கு அந்த ஆக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ கோ டு எங்கே போக சொல்கிறோன்னா எக்ஸ் வந்து 89 ஆகும், ஒய் வந்து 120 இந்த பொசிஷனுக்கு கோ டு. ஸோ ஐ ஹாவ் டு கிளிக். see the picture, ஸ்ப்ரைட் மூவ் ஆயிடுச்சா. ஓகே, here I am going to use move option also. நான் மூவ் ஆப்ஷனும் இதில் சேர்த்து யூஸ் பண்ணுறேன். how to use, இதே மாதிரி மூவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 20 ஸ்டெப்ஸு மூவ் ஆயிடுச்சா. அகெயின் கோ டு ஆப்ஷன். ஓகே, கேட் ஸ்ப்ரைட் வச்சுட்டு மூவ் ஆப்ஷன் இப்போ 20 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணிட்டேன். தென் யூஸ் த கோ டு ஆப்ஷன். clear all of you? It is clear ma? Again I am going to use the another one go to option. See, minus 60, then 70. Okay, see this? Clear? So நீ go to என்ன பொசிஷன் கொடுக்குறியோ அதுக்கேற்ற மாதிரி the cat will move. Okay வா? It is clear the go to option all of you? Move on to the next option. See go to la mouse pointer. Mouse pointer already நம்ம என்ன சொல்லியிருக்கோம், cat sprite ஓட view mouse pointer இங்கே இருக்கா. ஸோ இந்த சைடு என்ன ஆகும், ரைட் சைடு வியூ ஆகும். See go to mouse pointer. I am going to click this option. Clear? So mouse pointer வந்து எப்படி இருக்கும், cat ஓட ரைட் சைடு I told. See now, again I place this cat. Again I use the mouse pointer option.
Clear all of you? Okay. Let us go for another option. Go to, click this down arrow and click the random position. Going to click the random position. See the cat sprite all of you. It will move randomly. So the stage la enga vena enna agum, the sprite வந்து move ஆயிட்டே இருக்கும். That is random position. Okay, move anywhere on your stage. The stage ஓட எந்த இடத்துல வேணா it will be move. That is random position. Random move ஆகுறது. Let us see, நம்ம கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ். அப்போ வந்து நார்மலாக எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு டேர்முக்கு நீ எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணுவேன். அப்போ உனக்கு ஷெட்யூலில் வந்து எக்ஸாம் ஹால் எப்படி வந்து அலாட் பண்ணுவாங்கன்னா ஒரு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் ஒரு ஹால், நம்பர் 20 to 40 அப்படின்ற ஒரு ஹால். அதே சம்டைமில் ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த பீரியட்லேயே, அந்த எடுத்த போர்ஷன்ஸ்க்கான ஓரல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸ்டாஃப் அப்படின்னா தே ஹாவ் டு கால் ரேண்டம்லி. நமக்கு எந்த ஒரு ஆர்டரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு நம்பர் 5 கூப்பிடுவாங்க, நெக்ஸ்ட்டு நம்பர் 10 எழுப்பி யூ ஹாவ் டு ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ரேண்டம். இட் ஷுட் நாட் ஃபாலோ எனி சீக்வன்ஸ். எந்த ஒரு சீக்வன்ஸே ஃபாலோ பண்ணாமல் ரேண்டமாக நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறது. ஸோ அதே தான் இங்கேயும் இந்த ஸ்ப்ரைட் என்ன ஆகுது அப்படின்னா ரேண்டமாக இட் வில் பி மூவ். ஓகே, இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ மா? லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஆப்ஷன், that is glide option. I am going to take a new file, new option. Okay, so drag this option and drop here. Glide 1 seconds to x0 y0. So I am going to change this second 3 seconds. X order position 100 and y position minus 90. See this option, glide. இப்போ x portion என்ன கொடுத்துருக்கேன் 100 கொடுத்துருக்கேன், y ஓட portion minus 90 கொடுத்துருக்கேன். glide எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் 3 seconds. let us see. Okay, clear ஆ? ஸோ மைனஸ் 90 அப்படின்றது நமக்கு டவுனில் இருக்குமா? ஏன்னா ஒயில் வந்து 180ன்றது டாப்பில் இருக்கும், ப்ளஸ் 190. அதே மாதிரி மைனஸ் 180ன்றது டவுனில் இருக்கும். கிளியர்? அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ பாரு 100 அப்படின்றது ரைட் சைடு வரும். அதனால தான் கேட் ஸ்ப்ரைட் வந்து அது இருந்த பிளேஸ்க்கு ரைட் சைடு டவுனில் மூவ் ஆகுது. ஓகே, see now. So 3 seconds I gave. Suppose I gave 5 seconds. Let us see. Place பண்ணிட்டு I'm going to use this option. So 5 seconds வரைக்கும் ஸ்லோவாக அதோட லொக்கேஷன்ல இருந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற லொக்கேஷனுக்கு it will move. Let us go for another exercise. See, here I am use only the 1 second. The same value I am going to give 100 and minus 90. Now see the difference. I'm going to place here. Going to click this option, glide 1 second to x100 and y minus 90. See, so 1 second kulla it will come to that particular location. Now I am going to use the first one 5 seconds. Is it clear all of you? Know the difference? Okay, let us move to the next option, set x2 and set y2. Set x2. Suppose I am going to change only the x value. X value 100. I am going to give 200. Let us see. Okay va? So x oda value 200. 200 அப்படினா நமக்கு எப்படி இருக்கும்? ரைட் சைடு இருக்கும்னு சொல்லிருக்கோமா? So set x2. x2 ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி ஒயோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒயில் 120. கிளியர்? கிளியர் ஆல் ஆஃப் யூ? இப்போ இங்கே மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன். பிஃபோர் minus 200. Let us see. Set x to minus 200. I have to change it. See this option. I am going to click this option. See the difference. Clear all of you ma? Minus 200 on left side irukkum sollirukoma. So likewise you have to change it. If you want to use the go to option here, you have to use see the go to option. Minus 146
and 38. Suppose I am going to change only the x means go for a next option. Okay, suppose I am going to change only the y option. Clear? So go to click பண்ணிட்டு go for a y option. Is it clear all of you ma? Okay. So what we discussed, I once again revise. Go to option, go to the x and y position பார்த்தோம். Next go to the mouse pointer and random position also. See now mouse pointer and random. Mouse pointer na mouse pointer எந்த side இருக்கோ அங்க move ஆகும். See all of you, it is mouse pointer. Suppose if you want to go for a random position, click the random position and click. So the cat will move randomly on the stage. Then set x2 பார்த்தோம். You have to click x position. Then suppose if you want to change the y position, click the set y2 option. Next glide option. So அந்த particular time வரைக்கும் time எடுத்துட்டு x and y position க்கு the sprite will be move. So I use the glide 5 seconds. It will take glide 5 seconds. Okay all of you, let us move on to the question section. Let us go for a question time. See the first question. The dash palette contains all the blocks you can use in your project. So we have two options, blocks and stage. So what is the answer? Blocks. Go for a second question. Extreme left of the stage on the x axis is dash. Have two options, minus 240 and 180. What is the answer? X axis abdinale we know 240. So left side abdina minus 240. Go for a third question. Choose the coordinates for the center of the stage. Stage oda center la nama enna coordinate use பண்ணுவோம் அப்படின்றது அந்த question. Go to x100 and y100. Option B என்னது? Go to x0 and y0. So what is the answer? Go to x and y, both are 0. ரெண்டுமே 0 ஆ இருந்தா தான் center. So clear all of you? Okay, I hope all of them understand this topic. So thank you students. The chapter is over. Thank you for listening. Thank you students.